மாவட்டம் ஒட்டபிடாரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் ஒட்டபிடாரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பசுவந்தனை, வடக்கு கைலாசபுரம், கப்பிக்குளம், குப்பனாபுரம், ஆரைக்குளம், குலசேகரநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இந்த மழையால் உளுந்து, பாசி உள்ளிட்ட பயிர்கள் செடியிலேயே முளைக்கும் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீசாருக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து வந்த தகவலின் பேரில் சென்னை மார்க்கத்திலிருந்து மதுரை நோக்கி வந்த டாரஸ் லாரியை மடக்கி பிடித்து விசாரித்தனர். அப்போது ஓட்டுநர் மற்றும் கிளீனர் ஆந்திராவிலிருந்து மதுரைக்கு பேட்டரி ஏற்றி செல்வதாக கூறிய நிலையில் சந்தேகத்தின் பேரில் லாரியை உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து விசாரணை செய்தது. ஆந்திராவிலிருந்து மதுரைக்கு ஏற்றி செல்லும் பொருட்களுடன் கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 10 கிலோ கஞ்சா மற்றும் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் லாரி ஓட்டுநர் ராஜ்குமார் மற்றும் கிளீனர் அருண்குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கம் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தொழிற்சங்க வளர்ச்சிப் பணிக்கு மாநில, மாவட்ட அளவில் பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் உருவாக்குதல் எனவும் தொழிற்சங்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்களை புதிய பொறுப்பாளர்களாக நியமனம் செய்வது என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மழைக்கால நிவாரணம் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள் அனைவருக்கும் 5000 ரூபாய் கட்டுமான வாதத்திலிருந்து தர வேண்டும். கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நகர்ப்புறத்திலிருந்து சென்ட், கிராமப்புறத்தில் 5 சென்ட், குடிசை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா தர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. சென்னையிலிருந்து வாடகைக்கு வேன் எடுத்துக்கொண்டு சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்கள் தஞ்சை பகுதியில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டிக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது காரைக்குடி அருகே உள்ள ஆவுடை பொய்கை என்ற இடத்தில் அதிவேகமாக எதிரில் வந்த கார் மீது மோதாமல் இருப்பதற்காக சாலை ஓரத்தில் வேனை நிறுத்திவிட்டு மீண்டும் சாலையில் ஏற்ற முயன்றபோது சாலை நடுவே வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வினோத்குமார், மாணிக்கம், நாகராஜ், தங்கராஜன் உள்ளிட்ட 8 ஐயப்ப பக்தர்கள் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து குன்றக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் சண்முக சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தென்னை விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு நன்றி தெரிவித்தும், வெளிநாடுகளிலிருந்து தயார் செய்யப்பட்ட பனியன்கள் எந்தவித தடையும் இல்லாமல் இந்தியாவுக்குள் நுழைவதை ஒன்றிய அரசு தடை செய்து திருப்பூர் பனியன் தொழிலை காப்பாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் கிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ஒன்றிய அரசின் மூலம் செயல்படுத்தும் திட்டங்களின் செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் மாவட்டத்தில் வழங்கப்படும் கல்விக் கடன் குறித்தும் மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த MP மாணிக்கம் தாக்கூர், மக்களவையில் குண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் பாஜக அரசு இரட்டை வேஷம் போடுவதாகவும் உள்துறை அமைச்சரிடம் விளக்கம் கேட்டதற்கு MP-க்களை சஸ்பெண்ட் செய்து இருப்பதிலிருந்தே பாஜக தொடர்ந்து ஜனநாயகத்தை கொலை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அதாவது வேலைவாய்ப்பு, இந்தியாவிலே வேலைவாய்ப்பின்மை மிக அதிகமாக இருக்கிறது என்பதும், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்பதை எதிர்ப்பு காட்டுகின்ற விதத்திலே 5 இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக அதில் 4 பேர் மோடி அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் என்று வாக்களித்தவர்கள், அவர்கள் மோடி அரசு கொடுத்த அனைத்து உறுதிகளும் நடத்தப்படவில்லை, வாக்குறுதிகளும் நடத்தப்படவில்லை என்பதை எதிர்ப்பு காட்டுகிற வகையில் தாங்கள் இப்படிப்பட்ட செயலை செய்ததாகவும், இது ஒரு போராட்டம் மட்டுமே, இது ஒரு தாக்குதல் கிடையாது என்பதையும் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார்கள்.
அவர்களை பொறுத்த மட்டிலே இந்த பாராளுமன்ற நிகழ்வு என்பதை மத்திய அரசு தொடர்ந்து இதை மூடிமறைப்பதற்கான திட்டங்களை செய்து வருகிறது. அதுவும் குறிப்பாக மத்திய பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மைசூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சிம்ஹா அவர்கள் இவர்களுக்கு பாஸ் வழங்கி உள்ளே அனுப்பியிருக்கிறார். அதனை மூடிமறைப்பதற்காக தொடர்ந்து மத்திய அரசு முயல்கிறது. அமித்ஷா அவர்களை அவைக்கு ஒரு அறிக்கை கேட்டோம். அதற்கு எங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள், உள்துறை அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது, இதற்கு அமித்ஷா பதில் கொடுக்க வேண்டும் என்று அவையிலே கேட்டதற்கு 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இது ஜனநாயக விரோதம். இதற்கு எதிர்ப்பு தொடர்ந்து போராடுவோம். இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் திங்கட்கிழமை மீண்டும் சந்திக்க இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்திற்கு பதில் தரும் வரை தொடர் போராட்டம் தொடரும். நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்தில் உள்ள ஆபீசர்ஸ் கிளப் இறகு பந்தாட்ட கழகம் சார்பில் சிறப்பு இறகு பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜான் பிலிப் கென்னடி தலைமையில் நடைபெற்ற போட்டியை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் தொடங்கி வைத்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் போட்டியாளர்களுடன் பேட்மிண்டன் விளையாடி அசத்தினார். இந்த போட்டியில் அரசு மற்றும் சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது. சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வில்லிவாக்கம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி மனிதநேய மக்கள் கட்சியின் மத்திய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான எல் தாஹா நவீன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே வெள்ள நிவாரண உதவிகளை செய்து வருகின்றோம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை சுமார் 1 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரண பொருட்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். தொடர்ந்து வழங்கி வருவோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வெள்ள நிவாரண நிதிக்கு நேற்றைய தினம் ரூபாய் 10 லட்சம் நிவாரண நிதியாக வழங்கி இருக்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே RMK நகரை சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் சொந்தமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்துள்ளார். நேற்று இரவு வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு இன்று காலை கடையை திறப்பதற்காக செல்வராஜ் வந்தபோது கடையின் பூட்டு உடைந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது கடையில் இருந்த கல்லாப்பெட்டியில் வைத்திருந்த 2 லட்சம் ரூபாய் திருடு போய் உள்ளது. இதையடுத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட கடையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகள் மற்றும் கைரேகைகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு நாடார் மேல்நிலைப் பள்ளியில் வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனையின் சார்பில் இலவச அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கண்புரை நோய், மூட்டு தேய்மானம், எலும்பு முறிவு, கருத்தரித்தல் தள்ளிப்போதல், கர்ப்பப்பை இறக்கம், தைராய்டு கட்டிகள் அகற்றம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டன. மேலும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெற்ற அனைவருக்கும் இலவச மருந்து, மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கட்டையங்காடு மதன்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த வயதான தம்பதியினர் ராமலிங்கம், சகுந்தலா. இவர்களது 2 மகன்களுக்கும் திருமணமான நிலையில் 2 மகன்களும் பெற்றோரை கவனிக்காமல் தனி குடித்தனம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 2 மகன்கள் மற்றும் அப்பகுதி முன்னாள் கவுன்சிலர் பானுமதியின் கணவர் கிருஷ்ணமூர்த்தி, அவரது ஆதரவாளர்கள் தங்களது வீட்டை உடைத்து வீட்டில் வைத்திருந்த பொருட்களை தீயிட்டு கொளுத்தியதுடன் தங்களை தாக்கி வீடு மற்றும் நிலத்தை அபகரிக்க முயல்வதாக வயதான தம்பதியினர் வேதனை தெரிவித்தனர்.
இதுகுறித்து வீடியோ ஆதாரங்களுடன் திருச்சிற்றம்பலம் காவல் நிலையத்திலும் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். எனவே முதல்வர் உடனடியாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அவர்களிடமிருந்து தங்களையும் தங்களது சொத்துக்களை பாதுகாத்து தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் எங்கள் வீட்டில் போயிருந்தேன். என்னை அடித்து ரொம்ப தொந்தரவு பண்ணி பரட்டிட்டாங்க. வீட்டில் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. என்ன துணிமணியெல்லாம் எரிச்சு எங்கள் வீட்டை இடித்து தள்ளிட்டு என்னை அடித்து விரட்டிட்டான். அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவன் செல்வராஜ் எல்லாருமே சேர்ந்து வீட்டை உடச்சி கொட்டிட்டாங்க. ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுட்டு எங்களை பெத்த உள்ளே கஞ்சி ஊற்றலை. நாங்கள் தனியாக நின்று தவிச்சு நிற்கிறோம். எங்களுக்கு எங்கள் பொண்ணு தான் ஆதரவு. நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு போனால் எங்களை அடித்து துரத்திட்டா, அடித்து விரட்டுறாங்க. வீட்டில் போய் எந்த சம்மந்தமே எங்களை எடுக்க விடலை. எங்கள் வீட்டில் 4 லட்ச ரூபா பாத்திரம் இருந்துச்சு, எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறோம். எங்களுக்கு கஞ்சிக்கே வழி இல்லாமல் நாங்கள் தட்டி இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றது? இந்த பொண்ணு எப்படி எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்? பாவம் இல்லையா? அப்படின்னு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போனேன். வீட்டில் விட்டுலாமல் என்னை அடித்து விரட்டிட்டான். என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தொந்தரவை பற்றி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். புதுக்கோட்டையில் இருந்து கரம்பக்குடிக்கு கஞ்சா பொருட்கள் விற்பனைக்காக கொண்டு செல்வதாக கரம்பக்குடி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் திருமணஞ்சேரி ஆர்ச் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த சிவன்காளை, கரம்பக்குடியைச் சேர்ந்த ரங்கநாதன் ஆகியோர் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து கரம்பக்குடிக்கு விற்பனைக்காக கொண்டு செல்ல முயன்ற சிவன்காளை மற்றும் ரெங்கநாதன் ஆகியோரை கைது செய்து புதுக்கோட்டை சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் 15 பேர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கோவில்பட்டி 4 வழிச்சாலையில் கன்னியாகுமரிக்கு வேனில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே சபரிமலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவில்பட்டியிலிருந்து சாத்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் சாத்தூர் சாய்பாபா கோவில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியேட்டர் மீது மோதி உருண்டு எதிரே வந்த வேன் மீது மோதியது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த வேன் ஓட்டுநர் ஸ்ரீனிவாஸ் ராவ், அனில், சாய், சந்தீப் உள்ளிட்ட 6 பேரும், காரில் பயணம் செய்த பிரசாந்த், முரளி கிருஷ்ணா, வெங்கடேஷ் உள்ளிட்ட 7 பேரும் என மொத்தம் 13 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சாத்தூர் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வெள்ளப்புத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட புழுதிவாக்கம் கிராமத்தில் ஃபார்ம் ஹவுஸ் வீட்டில் சரோஜினி என்ற மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டிற்குள் நள்ளிரவு புகுந்த மர்ம நபர்கள் இரும்பு ராடால் மூதாட்டியை தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த 25 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மூதாட்டியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எண்ணூர் கடலிலும் கொசஸ்தலை ஆற்றிலும் குடியிருப்புகளிலும் எண்ணெய் கழிவுகள் கலந்தது. இதனைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைச்சர்கள், கட்சித் தலைவர்கள் என பலரும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் கச்சா எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட எண்ணூர் காட்டுக்குப்பம் பகுதியில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரான கமலஹாசன் ஆய்வு மேற்கொண்டார். அங்கிருந்த மீனவர்களிடம் குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். இப்ப நான் இங்க வர்றது முதல் தடவை இல்லை, பல முறை இங்க வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இது மேம்படும், இந்த மாசு மேம்படும், இது சுத்தமாகும் இந்த இடம் நம்பிட்டு தான் நான் போறேன். நான் இது ஏதாவது பேசி கவர்மெண்ட் கிட்ட பத்திரிகையாளர் பூரா பேசி இதற்கான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்துட்டு போன 7 வருஷம் இருக்குமா, 7 வருஷம் கழிச்சு இன்னும் மோசமா தான் ஆயிருக்கே தவிர இதற்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? இயற்கை அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா அப்ப எப்படி இருந்ததோ அதை விட அதிகமா இருக்கு. இந்த இதுக்கு காரணம் எண்ணெய் பிளாஸ்டிக் விரிச்ச மாதிரி தனியா நதிக்கு மேல கம்பளம் விரிச்ச மாதிரி அது இருக்கு. இதை 17ஆம் தேதிக்குள்ள எடுக்கணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு, மதிப்பிற்குரிய கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 17, அது நடக்கிற பாடு இல்லை.
இன்னும் 17 நாள்ல கூட அது சுத்தமாகாது. தவிர இங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் டெக்னீஷியன்ஸ் கிடையாது, எக்ஸ்பர்ட் கிடையாது. இந்த எண்ணெய் கழிவை அகற்ற வேண்டும் என்ற மெஷினரி, அதற்கான ஆயுதங்கள் எதுவும் இல்லாம வெறும் பாத்ரூம் பக்கெட்டை கொடுத்து மீனவர்கள் கையில கொடுத்து நீங்க அள்ளிருங்க அப்படிங்கிறது மனிதாபிமானமற்ற செயல் என்பதுதான். அதுவும் யோசனை இல்லாத செயல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த எண்ணெய் கழிவுக்கு நான் இல்லை, நீ இல்லை, காரணம் அவங்க தான் இவங்க தான் ஒருத்தர் ஆள் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த எண்ணெய் கழிவு கடவுள் கொடுத்த வரம் இல்லை, இவர்களுடைய கழிவு. அந்த கழிவை துப்புரவு செய்வதற்கு இவர்கள் அல்ல துப்புரவு தொழிலாளிகள், அதற்கு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் வரவழைச்சு அந்த செலவை அவர்கள் ஏற்றுக்கணும். இவங்களுக்கு பொங்கல் போனஸும் தீபாவளி போனஸும் புது வருட போனஸும் கொடுத்து இதுல இருந்து தப்பிக்க முடியாது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மலையடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகநாதன். இவர் ராஜபாளையம் அருகே வன்னியம்பட்டி காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் காலமானார். விருதுநகர் மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்கள் சங்கம் சார்பில் 14 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல், காட்டுக்கோட்டை, கெங்கவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வைரஸ் காய்ச்சலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த வைரஸ் காய்ச்சலால் இரத்த தட்டு அணுக்கள் எண்ணிக்கை குறைந்து குளிர்காய்ச்சலில் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் தற்போது குழந்தைகள் உள்பட 52 பேர் வைரஸ் காய்ச்சல் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் பின்புறம் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆயுதப்படை காவலர்களின் கவாத்து அணிவகுப்பை வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும்போது ஆயுதப்படை காவலர்களின் பணி முக்கியமானது எனவும் அத்தகைய பணியை மேற்கொள்வதற்கு கவாத்து மிகவும் அவசியமானது எனவும் ஆயுதப்படை காவலர்களிடம் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் உரையாற்றினார். பின்னர் காவல்துறை வாகனங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் வாழ்வுரிமை நலசங்கங்களின் கூட்டமைப்பு சுதேசி மாற்றுத்திறனாளிகள் நலசங்கம் இணைந்து நடத்தும் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழா தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் வாழ்வுரிமை நலசங்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராஜரத்தினம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகள் 3 சக்கர சைக்கிள், நடைவண்டி, புத்தாடைகள், நினைவு பரிசு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கடந்த 2 நாட்களாக கோத்தகிரி மற்றும் ஊட்டி பகுதிகளில் கடந்த மழையில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையிலேயான தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க ஒன்றிய அரசிடம் ரூபாய் 18 கோடி கேட்டு பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாவட்ட நிர்வாகத்தில் தனி குழு அமைக்கப்பட்டு மண் சரிவுகள் மற்றும் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார். நீலகிரி மாவட்டத்தை இணைக்கிற தேசிய நெடுஞ்சாலை 67 இந்த பகுதி சென்ற மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற இந்த பெய்யாமழை என்ற ஒரு மழை பெய்த பொழுது இந்த சாலையில் 17 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து நின்றுவிட்டது. துறைக்கு ஒரு 9 மணி அளவில் செய்தி கேட்ட உடனேயே துறை சார்ந்த பொறியாளர்கள் விரைந்து ஒரு 3 மணி நேரங்களில் இந்த 17 இடங்களில் மண் சரிவு எல்லாம் அகற்றப்பட்டு போக்குவரத்து சரி செய்தார்கள். அதில் குறிப்பாக அந்த 17 இடங்களில் 3 இடங்களில் மிக மோசமான நிலையில் மண் சரிவோடு பெரிய பெரிய பாறைகள்லாம் விழுந்து மரங்கள்லாம் விழுந்து ஒரு மோசமான நிலை இருந்தது. அதை நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் தலைமை பொறியாளரும் ஆய்வு மேற்கொண்டோம். இந்த அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கத்திற்கு தற்காலிகமாக அந்த பணியை மேற்கொள்வதற்காக 18 கோடி ரூபாய் பரிந்துரை செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்தை கேட்டிருந்தோம். இது நிரந்தரமல்ல. நேற்றைய தான் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு சாலைகளை மாநில சாலைகளை பொறுத்தளவுக்கு நேற்று ஆய்வு மேற்கொண்டோம்.
அதில் என்ன முடிவெடுத்தோம் என்று சொன்னால், ஒரு நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் ஒரு ஹை லெவல் டெக்னிக் ஒரு கமிட்டியை போடுறது அப்படின்னு ஒரு முடிவு செய்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவரோட கலந்து பேசி அந்த டெக்னிக் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நிரந்தரமான தீர்வு என்னன்றது. அதே கமிட்டியை இந்த தேசிய நெடுஞ்சாலை இந்த சாலையிலும் அங்கங்கே மண் சரிவு ஏற்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கு, நிரந்தரமாக இது போன்ற விபத்துக்கள் ஏற்படாத வண்ணம் அந்த குழுவை இந்த சாலையையும் மேற்கொண்டு பணிகளை செய்ய சொல்லி ஆய்வு செய்ய சொல்லி அதனுடைய பரிந்துரையும் பெற்று மாண்பு முதலமைச்சரிடத்தில் நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தவரைக்கும் மாநில நெடுஞ்சாலை அவரிடத்தில் தகவல் அறிவித்து அதற்கு வேண்டிய திட்ட மதிப்பீடு தயார் செய்வோம். இந்த தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்தளவுக்கு கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷனை வாங்கி ஒன்றிய அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அதற்கு வேண்டிய நிதிகளை பெற்று இந்த பணிகள் நிரந்தரமாக செய்வோம். ஆக இது வந்து எப்போதும் காலாகாலமாக மழை பெய்கிற பொழுது இந்த நீலகிரிக்கு போகிற உதகமண்டலத்துக்கு போகிற அந்த சாலை என்பது அப்பப்பொழுது மண் சரிவு ஏற்படுவது என்பது வாடிக்கையாக இருக்கிறது. இப்போ அதை வந்து குறைக்கிறதுக்கு தான் அந்த மேற்கொண்டிருக்கிறோம். இந்த 3 தினங்களாக அந்த பணியில் தான் எங்கள் துறையின் சார்பாக ஈடுபட்டிருக்கிறோம். விரைவிலேயே இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்படும். சென்னை மயிலாப்பூரில் உள்ள பிருந்தாவனம் தெருவில் 1000 நபர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி மற்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிவாரணங்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, பாஜக மக்களுக்கு ஜாதி பிரச்சினை, மத பிரச்சினையை தொடர்ந்து தூண்டிவிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சர் கேட்ட தொகையை ஒன்றிய அரசு வழங்கினால் 6000 ரூபாயை விட கூடுதலாக தருவோம் என்று கூறினார். பாஜக ஆட்சியில இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லக்கூடிய, யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை என்று விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா தொழில் வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு இடையே ஜாதி பிரச்சனைகள், மத பிரச்சனைகளை தொடர்ந்து தூண்டிவிட்டு அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களையும் உதவிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உதவிகளின் ஒரு பகுதியாக இன்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு, ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இன்று அந்த 6000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதியிலே சென்னையிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு உதவக்கூடிய வகையிலே 6000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவங்க காசு கொடுத்தா நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் 10,000 என 20,000 கூட கொடுக்க தயாராக இருப்பார்கள். நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்கட்டும். நமக்கு நியாயமாக ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டிய நிதியை இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையின்படி சென்னையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு நாம் கேட்டிருக்கக்கூடிய சரியான கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் கேட்டிருக்கிறார்கள். அதை வழங்கினால் நிச்சயமாக ஏற்றி வழங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் பேச்சிப்பாறை அணை உள்பட தாழ்வான பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் அதிகாரிகள் பேச்சிப்பாறை அணையை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாங்கள் தொடர்ந்து ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தி பாதுகாப்பை பலப்படுத்தி வருகிறோம் எனவும், பேச்சிப்பாறை அணையின் எல்லா மதகுகளையும் இன்று திறந்து உள்ளோம் எனவும், அதனைத் தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மாற்று இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தி வருகிறோம் என தெரிவித்தார். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய அணைகள், அதில் முக்கியமான அணையான பேச்சிப்பாறை அணை, பெருஞ்சாணி அணை ஆல்மோஸ்ட் முழு கொள்ளளவில் இருக்குது. விவசாயிகளுக்கு கொஞ்சம் திறந்து விட்டது போக மீது தண்ணி முழு கொள்ளளவில் இருக்குது. அதனால் இன்றைக்கி நாங்கள் மதகுகள் எல்லாமே திறந்து வச்சுருக்கோம். ஒரு 6 முக்கியமான மெயின் மதகுகளும், அதே போன்று ஒரு பேரிடர் காலத்தில் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கை
தணிப்பதற்கான ஒரு மதகு. எல்லா மதகையும் ஓரளவு திறந்து வச்சுருக்கோம். அந்த தண்ணி வந்து இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் ரொம்ப கவனிச்சிட்ருக்கோம். இதே போன்று மற்ற சின்ன அணைகளும் அதே போன்று கண்காணிக்கப்படுகிறது. இப்போ எங்களை பொறுத்தவரை இந்த 2 ஆண்டு காலத்தில் வந்து பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படாமல் தடுத்திருக்கோம். அது எப்படின்னா, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ், அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பாக நான் சொல்லுவேன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து தடை செய்த பிறகு பல நீர்நிலைகளில் இருந்து அந்த பிளாஸ்டிக் அந்த மடைகள் எல்லாம் அடைச்சிட்டு இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கோம். அதனால எங்கேயுமே இப்போ தடை இல்லாமல் வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டு இருக்குது. நிச்சயமாக நீண்ட காலமாக இந்த பேச்சுப்பாறை அணை கட்டின காலத்தில் போடப்பட்ட கால்வாய்கள் வந்து சீரமைக்கப்படலை. இப்போ அதுக்கும் ஒரு விரிவான திட்ட அறிக்கையை வேப்கோஸ் நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அது வறட்சிமயத்தில் முழு வீச்சில் வரும். இப்போ வந்து எந்த இடங்கள்லாம் உடைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதோ அவற்றெல்லாம் கண்காணித்து அவற்றுக்கெல்லாம் முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றோம். ஓரளவுக்கு எல்லா ஷட்டரும் வந்து செயல்படுகின்ற விதத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அதே போன்று தாழ்வார பகுதி மக்களுக்கு நாங்கள் தகவல் சொல்லியிருக்கோம். ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் உடனடியாக அவர்களை மாற்று இடங்களுக்கு மாற்றுவதற்கான வழிமுறைகளையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்காங்க. எனவே இதில் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. நாங்கள் தீவிரமாக ஒவ்வொரு நிமிஷமும் அதை கண்காணிச்சுட்டு இருக்கோம்.